வணக்கம். இன்றைய பதிவிலும் பண்புடைமை பற்றி ஒரு குறள் வருகிறது. பண்புடைமைனா என்ன? எப்பயும் நல்ல குணம்னே சொல்கிறீங்க, கோவப்படாதன்னு சொல்கிறீங்க, மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாதீர்கள்னு சொல்கிறீங்க, பொய் பேசாதன்னு சொல்கிறீங்க. உண்மைதான். பிறரிடம் அன்பு பாராட்டுதலும் அன்போடு இருத்தல், அந்த குணமும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுதலும். உலகம் எந்த வழியில் பயணிக்கிறதோ அது கூடவே நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய இயல்பு மாறாமல் செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இருந்தோன்னா அதுவே மிகச்சிறந்த பண்பாக கருதப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலலாம் இந்த கை குவித்து வணங்குதல் அப்படின்னு சொன்னோன்னா பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? அதை ஒரு அவமானமாக நினைக்க, என்னடா கும்பிட சொல்கிறாங்க அப்படின்னு. சாமி கூட கும்பிட மாட்டாங்க இப்போல்லாம். அப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? பெரியவர்கள் இருந்தால், வயதில் பெரியவர்கள் இருக்கும்பொழுது எல்லோரும் அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். இப்போ யாராவது காலில் விழுந்து கும்பிடுனாக்கா நீ என்ன கடவுளா அப்படிங்கிறது. கடவுளையே கும்பிடாத இந்த தற்குறிகளிடம் நம்ம என்ன சொல்கிறது? மனிதனை மனிதன் வணங்குதல் என்னென்னா, உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருப்பவன் ஒருவனே. ஆக வணங்குதல் என்பது நம்மை நாமே வணங்குதலுக்கு சமம். எதிர்க்க இருக்கிறவனை தான் வணங்குறோன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். கிடையாது. உனக்கு உள்ளே இருக்கக்கூடிய நல்ல செயல்கள், அதுதான் கடவுள்னு நம்ம சொல்கிறோம். நல்ல குணங்கள், அதையும் நாம் வணங்குகிறோம். அதுதான் இந்த கும்பிடுதலுக்கு பொருள். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் அதை யாருமே சரியாக செய்யறது கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த குறளுக்கு வருவோம். பண்புடைமையில் என்ன சொல்கிறோன்னு சொன்ன, பிறரிடம் அன்பாக பழகுதல், உலகத்தோடு ஒன்றி நம்முடைய வாழ்க்கையை வாழுதல், இதுதான் பண்புடைமை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அறச்செயல்களை செய்தல், தீயவரோடு பழகாமல் இருத்தல், தீய குணங்களை வளர்த்து கொள்ளாமல் இருத்தல், அவற்றை ஒதுக்கி விடுதல், இதெல்லாம் நம்ம மேற்கொண்டாலே நாம் என்ன பண்புடையவர்களாக மாறிவிடுகிறோம். இதுதான் உண்மையும் கூட. வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, பண்பிலர் பெற்ற பெரும் செல்வம் நன்பால் கலம் தீமையால் திரிந்தற்று. பண்பிலர் பெற்ற பெரும் செல்வம் நன்பால் கலம் தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்கிறார். இதனுடைய பொருள் என்ன, அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, நல்ல பண்பு இல்லாதவர்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எத்தனை கோடிகள் இருந்தாலும் சரி, எத்தனை மில்லியன் இருந்தாலும் பில்லியன் இருந்தாலும், அது எந்த ஒரு பயனும் இல்லாமல் அழிந்து போகும். அதுதான் உண்மை. பண்பே இல்லாத ஒருவரிடம் இருக்கக்கூடிய பெரிய செல்வம் கூட என்ன ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் அழிந்து போகும். எப்படி அழியும்? ஒரு சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் பாலை வைக்கும் பொழுது அந்த பால் என்ன ஆகுது? திரிந்து போகிறது, கெட்டு போகிறது, தன்னிலை மாறி விடுகிறது. அதே போலத்தான் தீய செயல்களை கொண்ட பண்பில்லாதவர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய செல்வம் கூட திரிந்து போகும். திரிதல் என்றால் மாறி அப்படின்னு அர்த்தம். மாறிப்போ, தன்னுடைய தன்மையை இழத்தல். எப்படியெல்லாம் மாறும்? நல்லவனா இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்? இருக்கிற அத்தனை கெட்ட பழக்கத்துக்கும் தன்னுடைய செல்வத்தை செலவு செய்வான். அப்போ எங்கேயாவது அது விளங்குமா? கண்டிப்பாக அது என்ன ஆகும்? கரைந்து தான் போகும், மறைந்து போகும், தன்னுடைய இயல்பினிலிருந்து திரிந்து தான் போகும், பால் மாதிரி. இப்போ புரியுதா? அப்போது பண்பில்லாதவர்களிடம் இருக்கக்கூடிய பெரிய செல்வம் கூட ஒரு சுத்தமில்லாத பாத்திரத்தில் பாலை வைத்தால் திரிதல் போல சுத்தமாக வீணாக போயிடும். ஆக ஒரு செல்வந்தனாக இருக்கணும்னா கூட எப்படி இருக்கணும்? பண்போடு இருக்க வேண்டும். சிறந்த பண்புகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம் இல்லையா, ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி யாருமே எதிர்மறை கருத்துக்களையே சொல்லலை நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா மனித நேயம் மிக்க ஒரு மனிதர் அவர். அதனால தான் அவரை எல்லாருமே பாராட்டுறாங்க. ஏதாவது ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட நம்ம சொல்லிடுவோம் இல்லையா, அதான நம்ம இயல்பு. ஆனால் ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? மிகப்பெரிய மாமனிதர், மனித நேயம் மிக்கவர், மனிதர்களை புரிந்து கொள்ளக்கூடியவர், எளிமையான மக்களுக்கு மிக அதிகமான உதவிகளை செய்தவர். ஏன் எளிமையான மக்களுக்கு அவர் செய்யணும்? அவர்கிட்ட தான் பணம் நிறையா இருக்கே. ஆனால் அவர் செய்யலை. எளிமையானவர்களுக்கு உடனடியாக
என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி நம்ம எளிமையாக அவர் வியாபாரமாக செய்தால், வணிகமாக செய்தால் கூட அதனை அவர்களுக்கு பயன்படும் வகையில் செய்தார். அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது. ஆக அவர் என்ன மிகப்பெரிய பண்புடைய மாமனிதராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? இப்போ இதே போலத்தான் பண்பில்லாத மனிதர்களிடம் பெரிய செல்வம் இருந்ததுன்னு சொன்னால் அது எதுக்கும் பிரயோஜனப்படாமல் வீணாகிவிடும். ஆனால் ரத்தன் டாட்டா அவர்களைப் போல மிகச்சிறந்த மனிதநேயம் மிக்க நல்ல பண்புகளை உடையவர்களாக இருந்தால் அந்த செல்வம் நம்மிடம் என்றுமே நிலைத்து நிற்கும். சரியா? நன்றியுடன் நாம் மீண்டும் வணங்குவோம் ஒருவரை ஒருவர். இனியாவது பார்ப்போமா?